அடுப்படியில் இன்றைக்கி அக்கா டிப்ஸு சொல்கிறேன். என்ன டிப்ஸ்ன்னு பாருங்கள். நம்ம சாமி ரூம் பாறையே நம்ம அடுப்படி நல்லா சுத்தமாக வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிட்டாலும் நம்மளுக்கு பூச்சி எந்த பூச்சியுமே உள்ள பூச்சி தொல்லைலாம் இருக்காது. இந்த கரப்பான்பூச்சி, எறும்பு அந்த மாதிரிலாம் ஈ கூட இந்த ஆடி மாதம் நம்மளுக்கு இந்த வெயில் சீசன் வந்த உடனே என்ன ஆகும், ஈ ரொம்ப வந்து உட்காரும். பக்கத்தில் ஏதாவது காவாக இருந்தால் இன்னும் கேட்கவே வேணாம், ரொம்ப உட்காரும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, பூச்சி ஈ இந்த மாதிரிலாம் கிச்சனில் ரொம்ப இல்லாமல் இருக்கிறதுக்கு பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயத்தையோ பெரிய வெங்காயத்தையோ எதுனாலும் பொடி பொடியாக நறுக்கி கொஞ்சம் ஓரமாக மூளைக்கு நம்ம மேடையும் கொஞ்சம் மூளைக்கு போட்டு விட்ருங்க. அதே மாதிரி கிச்சன் மேடையை அக்காலாம் ஒரு நாளைக்கு 2 டைம் துடைச்சே ஆவேன். கண்டிப்பாக டைல்ஸையும் துடைப்பேன். உங்களால் பாவம் முடியாதவங்க, சர்வன்ட் வச்சுருக்கவங்க 1 டைம் ஆச்சும் நல்லபடியாக துடைச்சி நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா அதுலேயே இந்த நம்ம நம்மளுக்கு இந்த கரப்பாம்பூச்சி அந்த மாதிரிலாம் வராது. இதுதான் இன்றைக்கி அக்காவுடைய டிப்ஸு. ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு சொல்லி. ரதியா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாலை மீன் குழம்பு இன்றைக்கி வெட்னஸ்டே ஸ்பெஷல். சாலை மீன் குழம்பு, எக்கு, அவ்வளோதான் இன்றைக்கி அக்கா வீட்டு சமையல். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ. இது வந்து நெத்திலி ஃப்ரை. தேங்க்யூ. இன்னும் ஃப்ரை பண்ணணும், பரட்டி வச்சுருக்கிறேன். அது அப்புறம் சூடாக சாப்பிட்றவங்களுக்கு சுட ஃப்ரை பண்ணுறதுக்கு இது ஃபஸ்ட்டு ஃப்ரை.